வெல்கம் டு ஃபிசிக்ஸ் V.B.S. வாழ்க வளமுடன். டுடே டாபிக் 12th physics, second unit, current electricity. Short answer 2 mark. We are going to current electricity. Current electricity. Short answer questions. First questions. Why current is a scalar? For a physical quantity to be termed vector quantity having magnitude and direction is not energy. The quantity should obey the law of vector addition. Law of vector addition. If two current meeting at junction, the total current of the resultant current will be algebraic sum of current and not the vector sum. So நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின் போது கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா கிரிச்சாப்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் தான் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் இன்வெர்ட் டைரக்ஷன் அவுட்வெர்ட் டைரக்ஷன் சொல்லிவிட்டு வெக்டர் டைரக்ஷன்லாம் சொல்ல மாட்டோம். இன்வெர்ட் டைரக்ஷன் அவுட்வெர்ட் டைரக்ஷன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம், அல்ஜிப்ரிக் சம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். Right, next 2 mark. Distinguish between drift velocity and mobility. Drift velocity means இழுப்பு திசை வேகம், mobility இயக்க எண். ரெண்டுமே எலக்ட்ரானுக்கு தான் சொல்கிறோம். The electric field accelerates electron while the ions scattered the electron and change the direction of motion. எலக்ட்ரானோட ஆட்டமில் மெட்டல் கண்டக்டருடைய அயான்ஸால் எலக்ட்ரான் ஸ்கேட்டர்ட் ஆகிறதுனால அது என்ன ஆகிடுது, அதனுடைய டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். தஸ் வி ஹவ் த ஜிக்ஸாக் பாத். அந்த பாத் எப்படி இருக்குது, ஜிக்ஸாக் பாத் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் இயக்கம் வந்து ஒரு ஜிக்ஸாக் பாத் தான் இருக்குது. இன் அடிஷன் டு த ஜிக்ஸாக் மோஷன் டியூ டு த கலெக்ஷன், த electron moves slowly along the conductor in a direction opposite that of electric field. அந்த E வெக்டார் மேலே வெக்டர் ஃபார்ம் இருக்குது. இப்போ அது அலைன்மெண்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, கவனிங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்குது, எலக்ட்ரானுடைய மூவிங் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, எலக்ட்ரான் மோஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD. அது அனதர் ஃபார்ம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதான் இட் இஸ் டிஃபைன் அஸ் த வெக்டார் குவான்டிட்டி வித் ஃப்ரீ எலக்ட்ரான் கெட் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ எப்படி இருக்குது, எப்பவுமே இந்த இழுப்பு திசை வேகம்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது, பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இழுக்கப்படுது. ஒரு சர்க்யூட்டில் ப்ராப்பராக கனெக்ட் ஆன பிறகு அந்த மெட்டல் கனெக்டர் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்லாம் என்ன இருக்குது, ஒரு திசை நோக்கி ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் இழுக்கப்படுது. அப்போ நேர்முனையை நோக்கி இழுக்கப்படுது. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு தெரியும். அப்போ எலக்ட்ரான் மேலே திணிக்கப்படுது இந்த திசை, அதான் திணிப்பு திசை வேகம் ஆர் இழுப்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். மொபிலிட்டி இயக்க எண், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானோட இயக்க எண் எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிஃபைன் அஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான ஃபார்முலா பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட், VD வெக்டார், அதாவது இந்த D இந்த ட்ரிஃப்டட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி V வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் அண்டு டைம். டைம்னா நமக்கு தெரியும், இதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன இருக்குது, ஆக்சிலரேஷன். எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது, நெகட்டிவ் கண்டக்டரோட நெகட்டிவ் டெர்மினல் என்ன இருக்குது, ஆக்சிலரேட் ஆகுது. ஏன்னா அங்கே இருக்க நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எலக்ட்ரான் வந்து என்ன இருக்குது, ஆக்சிலேட் பண்ணுது. அதனால் எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வெக்டார் VD வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் இன்ட்டு டைம். அதே மொபிலிட்டி ஃபார்முலா பார்க்குறோம். மியூ ஈக்குவல் டு VD வெக்டார் டிவைடட் பை E வெக்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட், யூனிட், காமன் யூனிட். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீட்டர், வெலாசிட்டினாலே என்ன இருக்குது, மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். அதே நேரத்தில் என்ன இருக்குது, மொபிலிட்டி யூனிட் பார்க்குறோம். மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வோல்ட் செகண்ட், வோல்ட்டு
Second. Third, 2 marks. State microscopic form of Ohm's law. The microscopic form of Ohm's law is J equal to sigma E, where sigma is the electrical conductivity. அது மின் கடத்தும் திறன் அப்படின்னு சொல்கிறோம். சிக்மானா மின் கடத்தும் திறன். கேபிட்டல் E, the electric field, and J is current density. ஃபார்முலா J என்னது? current density, மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். This form Ohm's law operate on microscopic level relating the current density J to conductivity sigma and electric field E. இப்போ நம்ம இந்த ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா, இந்த J ஈக்குவல் டு சிக்மா E அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த J ஈக்குவல் டு சிக்மா ஈன்றது எப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் லெவல் நடக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அதனுடைய ரிலேஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். த கரண்ட் J ஈக்குவல் டு ஜென்ரலாக கரண்ட் ஃபார்முலா J ஈக்குவல் டு ஏரியா A small n E V D. A is the area of cross section. இங்கே கிளாஸ்ன்னு இருக்கும், அதில் மறந்துடுங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். N the number of density, அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி E power S per second அப்படின்னு சொல்கிறோம். Small e is the charge on each electron and V.D the drift velocity of electrons. Next, current density J equal to I divided by A அப்படின்னு சொல்கிறோம். ஐயோட வேல்யூ அப்ளை பண்ணி டிவைட் பை A வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இந்த ஏவுக்கும் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு NEVD. இந்த ட்ரிப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ட்ரிப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்மால் E கேபிட்டல் E டிவைடட் பை ஸ்மால் m டவ். இது என்ன இருக்குது? ட்ரிப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். த டவ் ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஸ்மால் m த மாஸ் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள ரிலாக்ஸேஷன் ஜிக்ஸாக் மோஷனில் தானே மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது என்ன இருக்குது? ஆட்டமில் கொலிஷன் பண்ணிட்டு தான் போகணும். அந்த ஆட்டம்ஸ்லாம் அயன்ஸாக இருக்கிறனால தான் எலக்ட்ரான் அட்ராக்டட் மூவ் ஆகுது. அப்படி அந்த கொலிஷன்லாம் அதுக்கு அப்போ அந்த ஒவ்வொரு கொலிஷனுக்கும் உள்ள டைம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆவரேஜ் டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் I ஈக்குவல் டு ஸ்மால் n கேபிட்டல் A ஸ்மால் E ப்ராக்கெட் ஸ்மால் E, அதாவது ட்ரிப்ட் வெலாசிட்டி வேல்யூ இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்மால் E கேபிட்டல் E டிவைடட் பை ஸ்மால் m இன்ட்டு டவ். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது? ஸ்மால் n கேபிட்டல் A E ஸ்கொயர்ட் ஸ்மால் E ஸ்கொயர்ட் கேபிட்டல் E டவ் டிவைடட் பை ஸ்மால் m I டிவைடட் பை A ஈக்குவல் டு n E ஸ்கொயர்ட் கேபிட்டல் E டவ் டிவைடட் பை ஸ்மால் m. தட் இஸ் J ஈக்குவல் டு 1 divided by J சொல்கிறோம் 1 divided by rho into E. இங்கே ரோனா ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் specific resistance. ரெசிஸ்டிவிட்டினா specific resistance ஆர் தமிழ் மீனிங் தன்மின் தடை. அதோட வேல்யூ ரோ ஈக்குவல் டு ஸ்மால் m டிவைடட் பை ஸ்மால் n ஸ்மால் E ஸ்கொயர் டவ். therefore 1 divided by rho na reciprocal of resistivity equal to conductivity, electrical conductivity. யார் சொல்கிறோம்? சிக்மா. 1 divided by rho equal to சிக்மா. அப்போ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு J equal to சிக்மா E. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மைக்ரோஸ்கோபி லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு the state macroscopic form of Ohm's law. இப்போ செகண்ட் கொஸ்டின் இருக்குது மேக்ரோஸ்கோப்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டெலஸ்கோப்னா டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். மேக்ரோஸ்கோப்னா நம்ம ஒரு பெரிய குவான்டிட்டியோட இயக்கத்தை பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்க்கக்கூடிய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் லெவல்னு சொல்கிறோம். இப்போ
மேக்ரோஸ்கோபிக் ஜென்ரலாக சொல்லணும்னா நம்ம ஐயால் நம்ம கண்ணால் பார்த்து ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் வெறுங்கனால் பார்க்கும்போது அதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் லெவல் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுமாரி என்ன பண்ணுறோம், ஓம்ஸில் மேக்ரோஸ்கோபிக் லெவல் பார்க்குறோம். த ஈக்குவேஷன் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஓம்ஸ் law can be written as I equal to V divided by R. ஏன்னா கரண்ட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மேக்ரோஸ்கோபிக் லெவல் ஃபார்முலா. கேபிட்டல் ஐ எலக்ட்ரிக்கல் கரண்ட், V potential difference, or resistance of the wire. The macroscopic form of Ohm's law is independent on conductor geometrical shape அப்படின்னு சொல்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் வாட் ஆர் ஓமிக் நான் ஓமிக் டிவைஸ். அப்போ ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடியதெல்லாம் ஓமிக் டிவைஸ், ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலன்னா நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு கான்செப்ட் எதுவும் இல்லை. The material for which the current against voltage graph is straight line through origin are said to obey Ohm's law. Their behavior is said to be ohmic. அதாவது என்ன இருக்குன்னா, ஓம்ஸில் ஒபே பண்ணக்கூடியதுன்னா அங்கே என்ன அர்த்தம்னா, இந்த கரண்ட்டுக்கும் வோல்ட்டுக்கும் உள்ள கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா அந்த கரண்ட் வோல்ட்டு அந்த சேஞ்சஸ் கிராஃப் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை காட்டும். பட் அதே நான் ஓமிக் டிவைஸ்னால் பார்ப்போம். த மெட்டீரியல் ஆர் டிவைஸ் தட் டு நாட் ஃபாலோ ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ஆர் செட் டு பி நான் ஓமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டக்டர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைஸ்லாம் நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மெட்டீரியல் ஹாவ் மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட். நெக்ஸ்ட்டு define electrical resistivity. The electrical resistivity of material is defined as the relation offered to current flow by a conductor of unit length having unit area of cross section. அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். தமிழ் மீனிங் தன்மின் தடை எண் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுக்கும் ஒன்று தான். என்ன எல்லா மெட்டீரியலுக்கும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டின்றது நமக்கு இப்போ ஹியூமன் அப்படின்னா அவனுக்கு குரோமோசோம் பார்த்தா பயாலஜிலாம் சொல்கிறோம், ஒரு 46 அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி காப்பர் வெசில், காப்பர் ஒயர், காப்பர் ராட், இந்த மாதிரி காப்பர் என்னென்ன வடிவத்தில் இருந்தாலும் சரி, காப்பருக்கான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்றது ஒரு காமன் வேல்யூ தான். அப்போ ரெசிஸ்டிவிட்டின்றது ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெசிஸ்டிவிட்டி திரும்பி ரீட் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் டிஃபைன் as the resistance offered to current flow by conductor of unit length having unit area of cross section. Its unit, the unit of rho na electrical resistivity, the SI unit of rho is ohm meter அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே சயின்ஸ் சிம்பிளில் எழுதியிருக்கோம் ஓம் மீட்டர். another 2 mark. Define the temperature coefficient of resistance. வெப்பநிலை குணகம் அதாவது என்ன இருக்குது, டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறுபட்டிருக்கும். கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்டு செமிகண்டக்டர்ஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் வேல்யூ வேரியேஷன் இருக்கும். இது லெசன் உள்ள டீப்பாக பார்க்கும்போது பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் T0. T0னா டைம், டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கும்போது அப்போ என்ன ரிலேஷன், அந்த தொடர்பு தான் பயன்படுத்தி பார்க்குறோம். இப்போ இட்ஸ் யூனிட் இஸ் ஃபர் டிகிரி செல்சியஸ். நமக்கு தெரியும் இந்த மாதிரி டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா டெஃபினேஷனை எழுதுவோம். சில நேரத்தில் 1 or 2 வேர்ட் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த யூனிட் கொடுத்துருக்கேன்.
இங்கே கொஸ்டினில் யூனிட் மென்ஷன் பண்ணலையே, அப்போ யூனிட் எழுத வேணாம் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு யூனிட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஓகேவா? அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி? இப்போ சூப்பர் கண்டக்டிவிட்டி, சூப்பர் கண்டக்ட்னா மீக்கடத்திகள், சூப்பர் கண்டக்டிவிட்டினா மீக்கடத்தும் திறன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சூப்பர் கண்டக்டர் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஒரு இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீரம் அடைந்த நாடுன்னு கொண்டு வந்துடலாம். ஆனால் சூப்பர் கண்டக்டர் இன்றைக்கி வந்து என்னது, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நார்மல் டெம்பரேச்சர், நம்ம இப்போ இந்தியானா ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இந்த 30 டிகிரி செல்சியஸில் ஒரு கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 இருக்கணும் அப்படின்னா அது இம்பாசிபிள். பட் பாசிபிளாக செய்யணும்னா, லேபில் செய்யணும்னா, அந்த பாசிபிளாக கொண்டு வரணும்னா ஒரு சூப்பர் கண்டக்டர் நம்ம உருவாக்கணும். அது லேபில் நான் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. மேகடத்திகள் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 0. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 0னா கரண்ட் லாஸே கிடையாது. அப்போ நமக்கு என்ன கரண்டோட மேக்னிடியூட் இருக்காது. இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டேட்லேன்னு ஒரு ஸ்டேட் கொண்டு போகிறோம் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அங்கங்கே சப்ஸ்டேஷன் வச்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பயன்படுத்துகிறோம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா சூப்பர் கண்டக்டர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ சூப்பர் கண்டக்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். த எபிலிட்டி ஆஃப் சர்டன் மெட்டல், their components and alloys to conduct the electricity with zero resistance at very low temperature is superconductivity. இதான் என்ன இருக்குது, சூப்பர் கண்டக்டிவிட்டி. அப்போ வெரி லோ டெம்பரேச்சரில் ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஒரு கண்டக்டர். அப்படி இருந்தால் அந்த கண்டக்டர் என்ன இருக்குது, ஒரு கண்டக்டிவிட்டி, ஒரு மீக்கடத்தும் திறனாக இருக்குது, அதுக்கு மீக்கடத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். another பாருமா, the resistance of certain material becomes zero below the certain temperature TC temperature critical temperature. This temperature is known as critical temperature. அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டராக மாறுதோ அந்த டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்வோம். The material which exhibit this property are known as superconductors. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பர் கண்டக்டர்ன்றோம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஜீரோவாகி மாறும்பொழுது அந்த கண்டக்டர் என்ன மாறிது, சூப்பர் கண்டக்டராக இருக்குது, அந்த கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர் அண்டு எலக்ட்ரிக் எனர்ஜி? இப்போ எலக்ட்ரிக் பவர்னால் பார்ப்போம். எலக்ட்ரிக் பவர் இஸ் rate at which energy is transformed. அதுவே எலக்ட்ரிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா, the total energy used by any device is obtained by multiplying the power and duration of time when it is on. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பவருக்கும் எலக்ட்ரிக் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வரோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் எ கரண்ட் capital I flow across a potential difference V, the power delivered to circuit is power equal to IV. இது பவருக்கான ஸ்டேட்மெண்ட். அதே இங்கே பார்ப்போம். if power in watt and time in second, the energy will be joules. அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்குறோம் பவருக்கு. பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர். இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைட் பை ஆர் அப்படின்னு பவருக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். அதே இங்கே பார்க்குறோம். இன் ப்ராக்டிக்ஸ் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெஷர்டு இன் கிலோவாட் ஹவர். இப்போ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறோம். அப்படி எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தும் போது அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு தெரியும். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின் போது அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுறோம், வீட்டில் மீட்டர் பாக்ஸில் பார்த்தா கிலோவாட் ஹவர்னு கொடுத்துருப்போம். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பார்க்குறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் வாட். எலக்ட்ரிக் பவரோட எஸ்ஐ யூனிட் வந்து வாட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 கிலோவாட் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு வரும்போது என்ன இருக்கு, 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். 1 கிலோவாட் ஹவர் இஸ் நோன் as 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1000 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1000 வாட் இன்ட்டு அந்த நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவர்னு சொல்கிறோம்ல, 1 ஹவர் அப்படியே செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். 3600 செகண்ட்.
அப்போ என்ன இருக்குது 1 kilowatt hour equal to 3.6 into 10 power plus 6 3.6 into 10 power plus 6 joule. இதுதான் 1 kilowatt hourக்கு ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ரைட், நெக்ஸ்ட்டு டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டினா மின்னோட்ட அடர்த்தி. இப்போ மின்னோட்ட அடர்த்தி வரையறைன்னு சொல்கிறோம். மின்னோட்ட அடர்த்தி ஃபார்முலா, the current density J is defined as the current for unit area of cross section of the conductor அப்படின்னு சொல்கிறோம். இப்போ J equal to I divided by A, I divided by A. SI unit of current density, I unit ampere divided by area meter square, ampere for meter squared. Current density unit ampere for meter squared. Next, derive the expression for power. Power P equal to VI in electrical circuit. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அந்த டெரிவேஷன் ட்ரைவ் பண்ணி காட்டுறோம். பவர் எப்படி சொல்கிறோம்? பவர் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்போ பவர் ஈக்குவல் டு டிடபிள்யூ டிவைட் பை டிடி. இங்கே ரேட்னா டைமை பொறுத்து ஒர்க் டனில் ஏற்பட சேஞ்சஸ் தானே இருக்குது, பவர் அப்படின்னு சொல்கிறோம். திரும்பி நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு டி டிவைட் பை டிடி காமனாக எடுத்துகிட்டு டபிள்யூக்கு வேல்யூ, ஒர்க் டனுக்கு வேல்யூ கொடுக்குறோம். ஒர்க் டன் நம்ம படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் படிச்சிருப்போம். ஒர்க் டன்னா என்ன இருக்கேன்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வி இன்ட்டு டிக்யூ அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வியை காமனாக எடுத்துகிட்டு டி தான் வேரியபிள் குவான்டிட்டியாக இருக்கா, அப்போ டிக்யூ டிவைட் பை டிடி, டிக்யூ டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிக்யூ டிவைட் பை டிடின்னு எழுதும்போது நமக்கு தெரியும், சின்ஸ் த கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் I equal to dq divided by dt. So the equation can be written as power equal to VI. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? Vயும் D மட்டும் எடுத்துங்க. Q இந்த D கிடையாது, Vயும் ப்ராக்கெட்டில் Vயும் Qவும் தான் இருக்குது. அந்த Dயை மறந்துடுங்க. மறந்துட்டு பார்த்தா தான் நமக்கு உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணும்போது கிளியராக புரியும். ஓகேவா? ஏன்னா சார்ஜ் தான் வேரியபிள் குவான்டிட்டின்னு சொல்லி அப்படி மாற்றிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் various form of expression for power in electrical circuit. Power equal to IV equal to I bracket V ஓட வேல்யூ IR வேல்யூ அப்ளை பண்ணுறோம், equal to I square R. அனதர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்குது பவர் ஈக்குவல் டு IV. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், V டிவைட் பை R இன்ட்டு V ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைட் பை R. இப்போ இந்த பவரை வேரியேஷன் சப்ஜெக்டில் எப்படி நோட் பண்ணலாம், அதுதான் பவர் வேறு ஒரு ஃபார்மில் நோட் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் பார்க்குறோம். ஸ்டேட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கரண்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் பார்க்குறோம். இட் ஸ்டேட் தட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. இட் இஸ் a statement of conservation of electric charge, conservation of electric charge அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மின்னூட்டம் அழிவின்மை விதியை ப்ரூவ் பண்ணுது. கரண்ட் ரூல் என்ன பண்ணுது? மின்னூட்டங்கள் அழிவின்மை விதியை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இட் ஸ்டேட் தட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. எந்த ஒரு ஜங்ஷன்லையும் மீட் பண்ணக்கூடிய கரண்டோட அல்ஜிபிரிக் சம் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு என்ன இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு ரூல் கரண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், மின்னூட்டங்கள் அழிவின்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. 14th கொஸ்டின்ஸ் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், மின்னழுத்த விதி பார்க்குறோம். இட் ஸ்டேட் தட் in a closed circuit the algebraic sum of the product of current and resistance in each part of circuit is equal to total EMF. அப்போ டோட்டல் EMF என்ன பண்ணோம்? ஒரு சர்க்யூட்டில் ஒவ்வொரு பார்ட்லையும் இருக்கக்கூடிய அங்கே ரெசிஸ்டன்ஸ், அங்கே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி அதனோட அல்ஜிபிரிக் சம்முக்கு எதுக்கு ஈக்குவல்னா அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணால் டோட்டல் EMFக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். த டோட்டல் EMF included in circuit. This rule follows from the law of conservation of energy for an isolated system. இப்போ ஒரு ஐசோலேட் சிஸ்டத்தோட, அதாவது
ஐசோலேட்னா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புன்னு மாதிரி எடுத்துக்கணும். இதில் பார்த்தா அதனுடைய இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக என்ன இருக்குது, டோட்டல் இஎம்க்கு ஈக்குவலாக அந்த சர்க்கியூட்டில் ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு ரெசிஸ்டையும் ப்ராடக்ட் பண்ணி அது அல்ஜிபிரிக் சம் பண்ணால் அது டோட்டல் இஎம்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வோல்டேஜ் ரூல், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, அது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதியை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 15th கொஸ்டின் பார்க்குறோம். த ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டர் மீன்ஸ் மின்னழுத்தமானி அப்படின்னு சொல்கிறோம். த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் பேலன்சிங் லென்த். அதாவது மின்னியக்கு விசை இஎம்எஃப் எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா பேலன்சிங் லென்த், சரியிட்ட நிலத்திற்கு ஆர் சமன் செய்யும் நிலத்திற்கு டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 16th 2 mark. What do you mean by internal resistance of cell? The resistance offered by electrolyte of a cell to flow the current between its electrodes is called internal resistance of the cell. Internal resistance of cell. இப்போ நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணால் அகமின் தடை, மின்கலத்தின் அகமின் தடை, செல்னா மின்கலன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வெளியில் ஒரு சர்க்கியூட்டில் பார்த்தா யார் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியில் என்ன இருக்கும், அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோவுடைய கரண்ட்டுக்கு ஆப்போசிட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம், தடையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் எலக்ட்ரோலைட் அந்த ஒரு செல்லுன்னு வரும்போது செல்லுக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரோலைட் இருக்குது. செல்லுக்கு வெளியில் கரண்ட் ஒயரில் பாஸ் ஆகுது, செல்லுக்கு இன்சைடில் எலக்ட்ரோலைட் அப்படின் போது அது மின்பகு திரவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோலைட் சார்ஜஸ் என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும். ஆனால் வெளியில் பார்த்தா என்ன இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் போகுதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இன்சைடில் பார்த்தா என்ன இருக்குது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் ஆகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகக்கூடிய சார்ஜஸ் எது வழியாக மூவ் ஆகுது, எலக்ட்ரோலைட் வழியாக மூவ் ஆகுது. அந்த எலக்ட்ரோலைட் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அகமின் தடை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 17th 2 mark. State Joule's law of heating. It states that heat developed in the electrical circuit due to the flow of current, the varies is directly as square of current, second point, resistance of circuit, third point, the time of flow. அப்போ ஒரு கடத்தியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு கடத்தியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு சொல்லியிருக்கோம், அந்த கரண்ட் ஹீட்டை உருவாக்குது. ஒரு கடத்தியில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஹீட்டு உருவாக்குது. அப்போ ஹீட்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, பாசேஜ் ஆஃப் டைம், கரண்ட் எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைமுக்கும் பாசேஜ் ஆகுது, அதான் டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த 3 குவான்டிட்டியுமே ஹீட்டுக்கு என்ன இருக்குது, டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல். இந்த 3 குவான்டிட்டி எது இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன இருக்குது, ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை சொல்கிறோம். இப்போ H = I²RT. இப்போ ஜூல்ஸ் லாவில் இது இம்பார்ட்டன்ட் லாவாக இருக்கும். ஜூல்ஸ் லா ஃபார்முலாவில் அதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அதில் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ H = I²RT. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சீபக் எஃபெக்ட். இப்போ சீபக் எஃபெக்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எப்படிலாம் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதேமாரி சீபக் அந்த காலத்தில் என்ன பண்ணுறோன்னா 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வெவ்வேறு டெம்பரேச்சரில் வச்சு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னார். அப்போ வெப்பநிலை வேறுபாட்டை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்குறது தான் சீபக்கோட கான்செப்ட். அதனால் சீபக் எஃபெக்ட் என்ன பண்ணுவோம், தர்மோ எஃபெக்ட் அப்படி கூட சொல்லுவாங்க, தர்மோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். Seebeck discovered that a closed circuit consisting of two dissimilar metals when the junction are maintained at different temperature. அந்த ஜங்ஷன் என்ன இருக்கணும், வெவ்வேறு டெம்பரேச்சர், ரெண்டு ஜங்ஷன் ஒரு தர்மோகப்பில் இருக்கும், அந்த 2 ஜங்ஷனும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். அண்ட் இஎம்எஃப், அதாவது இஎம்எஃப்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டெவலப்டு, அங்கே என்ன இருக்குது, இஎம்எஃப் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்.
The current that flows due to EMF developed is called thermoelectric current. இப்படி வெப்பநிலை வேறுபாட்டை வச்சு உருவாக்குறதுனால இந்த கரண்ட்டுக்கு என்ன பேர்? thermoelectric current. Two dissimilar metals connected to form junction is known as thermocouple. வெப்ப மின் இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன இருக்குது? thermocouple வெப்ப மின் இரட்டை. ஏன்னா ரெண்டு வில் ஷேப்பில் வளைச்ச மாதிரி ரெண்டு எண்டுலேயும் என்ன அந்த மெட்டலை ஒயர் வில் ஷேப்பில் மறைச்சி டூ டிஃப்ரெண்ட் மெட்டல் காப்பர் அயன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வில் ஷேப் வளைச்சி ரெண்டு எண்டையும் தனித்தனியாக முடிக்கிறாங்கல்ல, ஒரு எண்டு இன்னொரு எண்டும் அப்படியே ஜாயின் பண்ணுறாங்களா, அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன இருக்குது, நமக்கு அது இஎம்எஃபோட கனெக்ட் பண்ணுவாங்க, கால்வனாமீட்டரோட கனெக்ட் பண்ணி தர்மோகப்பில் உருவாக்கி காட்டுவாங்க. லெசனில் உள்ள டீப்பாக பார்த்துக்கலாம். இங்கே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட்? இஃப் 2 points the conductor are at different temperature, the state of electron, these points will differ. As result, the potential difference is created between this point. தாம்சன் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாம்சன் எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்டக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ சிபேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 2 dissimilar metals, 2 வெவ்வேறான உலகத்தை பயன்படுத்தணும். இதில் ஒரே உலகத்தை தான் பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரே டெம்பரேச்சர் பயன்படுத்தி அதன் மிடில் ஹீட் பண்ணுவோம். மிடிலேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டெம்பரேச்சர் என்ன இருக்கும், ஹையாக இருக்கும், இன்னொரு டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக ஒரு சிங்கிள் கண்டக்டரில் உருவாக்குறாரு. அப்போ கண்டக்டருக்குடைய சேஞ்சஸ்லாம் சொல்லக்கூடியது தான் என்னது, தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தாம்சன் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சீபேக் எஃபெக்ட்டு ஆப்போசிட்டாக தெரியும். என்னென்னா சீபேக் எஃபெக்டில் ஜங்ஷனை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சு என்ன பண்ணுறாருங்க, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணார். இவர் என்ன பண்ணுறாருன்னா இஎம்எஃப் கொடுத்து ஜங்ஷனில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் உருவாக்குறார். அப்போ சீபக் ஹோல்டு ஜங்ஷன் ஹாட் ஜங்ஷனை வச்சு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணார் சீபக். ஆனால் இஎம்எஃப் கொடுத்து ஹாட் ஜங்ஷனையும் ஹோல்டு ஜங்ஷனை உருவாக்கினவர் தான் பெல்டியர். When an electric current is passed through a circuit, the thermocouple, the heat is evolved at one junction and absorbed other junction. This is known as Peltier effect. Peltier effect. Right. Next, final 2 mark. State the application of Seebeck effect. Seebeck effect oda application பார்க்குறோம். The application of Seebeck effect. First point. Seebeck effect is used thermoelectric generator. எங்கே பயன்படுத்துகிறோம், thermoelectric generator. இதுக்கு என்ன பேர், பேர் Seebeck generator. Seebeck generator. These thermoelectric generator are used in power plant, convert the waste heat into electricity. இப்போ ஹீட் வேஸ்ட்டாக வரதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு, திஸ் எஃபெக்ட் இஸ் utilized automobiles as automotive thermoelectric generator for increasing fuel efficiency. இப்போ fuel efficiency increase பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், Seebeck effect பேஸ் பண்ணி உருவாக்குறோம், ஆட்டோமொபைலில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். The Seebeck effect is used in thermocouple and thermophile. thermocouple வெப்ப மின் இரட்டை, thermocouple வெப்ப மின் இரட்டை, thermocouple வெப்ப மின் இரட்டை அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் என்ன இருக்குது, thermophile அடுக்கு, thermophile நம்ம என்ன சொல்கிறோம், அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்குது, வெப்ப மின் இரட்டை அடுக்கு, thermophile வெப்ப மின் இரட்டை அடுக்கு. To measure the temperature difference between 2 objects. சரி, பயன்படுத்துகிறோம். Thank you students. See you next class. வாழ்க வளமுடன்.